வெல்கம் டு கிறிஸ் vlog. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் பிரயாக்ராஜ். ரொம்பவும் வருத்தமாக இருக்குது இந்த டைமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்கிட்ட இன்றைக்கி தான் பிரயாக்ராஜ் விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இன்றைக்கி நைட்டு தான் நம்மளோட பஸ் டிக்கெட் வந்துட்டு ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்களே, நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். யாராவது வரலையோ மிஸ் பண்ணிங்களோ இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, ட்ரை பண்ணி அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க டோன்ட் வரி, இன்னும் 12 இயர்ஸில் இன்னொரு மகா கும்பா வரும், நீங்கள் அதுவும் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண ரூமை நான் இன்னும் சரியாக காட்டல, அதனால ரூமை காமிச்சிட்டேன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அதனால் வாங்க நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம ரூமை காமிச்சிட்டு பேக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு we are leaving பிரயாக்ராஜ் டு பெங்களூர். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டக்கிட்ட நம்ம 1700 கிலோமீட்டர்ஸ் கிட்டக்கிட்ட கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் ஃபார் த பிரயாக்ராஜ். நம்மளுக்காக இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டென்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டென்ட் பேஸ் அளவு இது. வீலாக் பண்ணுறீங்க லாகிங் டைம் பாருங்கள். என்னோட குருநாதர் பையன் இருக்கார் முன்னாடி, இவர் சத்குருநாதர். சத்குருக்கி ஃபஸ்ட்டு நம்ம பெட்டு காமிச்சிடுறேன். This is my bed. Towel காய போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஒரு செகண்ட். ஓகே, நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். டைம் மட்டும் நான் காமிக்கிறேன், நீங்களே கொஞ்சம் பாருங்கள். தெரியுதா டைம் பார்த்தீங்களா? இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 1:21. நானே டைம் இப்போ தாங்க பார்க்குறேன். என்னன்னா நம்ம 8 மணி ட்ரெயின் வந்தோம். ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணுறோம்டா. பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி பஸ்ஸு ட்ரெயின்ன்ற பாருங்க, 8 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்தோம். பஸ்ஸு டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிச்சு. அதனால நம்ம இப்போ இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். கிட்ட எவ்வளோ நேரம்னா 8, 9, 10, 11, 12, 1, 1:30. இப்போ 2 o'clock ஆக போகுது. கிட்ட 6 to 7 hours பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணியிருக்கோம். எங்கே தெரியுமா? இருங்க பஸ் போட்டோம், அப்போ தான் சங்கம் போர்டு தெரியுங்க. பஸ் போட்டோம் போங்க. பார்த்தீங்களா சங்கம் போர்டு தெரியுது. இங்கேருந்து கிட்டக்கிட்ட பிரயாக்ராஜ் அப்படின்னா சங்கத்துக்கிட்ட போகிறதுக்கு இங்கேருந்து 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 35 கிலோமீட்டர் நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கே விட்டோம் இதுக்கும் பைக்கில் வரத்துக்கு. அங்கேருந்து 2 hour நம்ம ஜர்னி பண்ணி சீக்கிரம் வந்துடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி, பஸ்ஸுக்காரன் என்ன சொன்னான்னா, சார் வந்துன்னு இருக்கோம், கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ டிராஃபிக் ஜாம்னா இங்கேருந்து கிட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம டிராஃபிக் ஜாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லேருந்து இறங்கணும், அந்த ஸ்பாட் தாங்க இது. அந்த ஸ்பாட்டில் இப்போ நம்ம உட்காந்து இருக்கோம். திரும்ப இப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வரத்துக்கே கிட்ட 3 hour மேலே ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 6 hour மேலே உட்காந்துன்னு வரோம் நாங்கள். இல்லை 7, 6 ரொம்ப பேஜாராகிட்டு. கொசு வர தொல்லை. நைட் வேறு சரியாக தூங்கலை. மெயினாக என்னென்னா நான் மண்டே ரீச் ஆகணும் பெங்களூருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே கூட என்னால் ரீச் ஆக முடியாதுங்க பெங்களூருக்கு. அந்த சுச்சுவேஷன் டிராஃபிக் பாருங்கள். இப்போ தான் வாய் பேச முடியல, வண்டி எதுவுமே நவரில். நாங்கள் சும்மா ஓரமாக உட்காந்துன்னு இருக்கோம். எப்படியும் எங்களோட ஃபுல்லாக இந்தோட வீடியோ ஃபுல் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். கிட்டக்கிட்ட நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸு. கங்காவில் குளித்தோம், திரிவேணி சங்கம் எல்லாத்துலேயும் குளிச்சுட்டு உள்ளே நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய அட்வென்ச்சர் நாங்களும் ட்ரை பண்ணோம். நிறைய ஃபோட்டோஷூட்ஸ், நிறைய vlogs. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் டெல்லி கிட்டக்கிட்ட உத்தரப்பிரதேஷ்க்கு வந்துன்னு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் ட்ரிப் ஃபார் டிஸ்கவுண்ட் பெங்களூருக்கு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு
இஸ்கான் ஹைதராபாத்துக்கு சொல்லணும். அவங்க தான் நம்மளுக்கு இந்த ஷெட்யூலெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அவ்வளோ லாங் இல்லைன்னா கூட ஒரு 500-600 கிலோமீட்டர்ஸ் போகும். ஃபஸ்ட் டைம் நான் 1700 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் மகாகும்புக்காக. ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அது எங்கள் அப்பா கூட வந்து போயிட்டார். நான் கிட்டக்கிட்ட இப்போது 12 நாள் மேலே இங்கே ஸ்டே பண்ணி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். இதுக்கும் நம்ம ரூமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையிலே காமிச்சேன். ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இங்கே, அது ஒன்று. மெயினாக இந்த நாளில் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிட்டக்கிட்ட ஹிந்தி ஜாஸ்தி பேசுனேங்க. ஏன்னா நம்ம பெங்களூர் போது கன்னடா தமிழ் தான் பேசுவோம். நான் இந்த ஊருக்கு வரும்போது ஹிந்தி ஜாஸ்தி, நான் எல்லாருக்கிட்டையும் ஹிந்திக்காரங்கிட்ட எல்லாம் பேசினேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஆனால் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ், ஏன் ஹிந்திக்காரங்கெல்லாம் நம்ம பெங்களூருக்கு அந்த மாதிரி டைம் வராங்க இப்போ தான் புரியுது. ஏன்னா இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. நாங்கள் நிறைய பேர் அந்த டுக் பைக், நீங்கள் டுக் ஆட்டோவை பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்கு அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு கிட்டக்கிட்ட 16-15 வயசு தான். இப்போவே பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டி ஒழிச்சு வீட்டுக்காக தராங்க. நம்ம அந்த வயசில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போய் லைஃப் என்ஜாய் பண்ண தான் ட்ரை பண்ணோம், தவிர அந்த வேலைக்கு அப்படி போகல. ஏன்னா நான் வந்துட்டு பார்ட் டைமாக வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். காலேஜ் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணேன், சின்னதாக பண்ணி. ஆனால் இவங்கெல்லாம் இங்கே அதனால தான் இவங்களாம் எதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த ஊரில் கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க, இல்லை அப்படி சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டாக கைடு பண்ணலன்னு சொல்லலாம். அதை விட்டு மகாகும்பு வந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இதில் ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்கலாம். பஸ் இன்னும் எத்தனை மணிக்கு வரதுன்னு எனக்கும் தெரில. பஸ் வரும்போது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பஸ்ஸுக்குள்ளே. அது வரைக்கும் நான் இப்போது இங்கேயே உட்காந்துக்கிறேன். கொசு தொல்லை தாங்க தாங்க முடியல வாக்கில். என்ன பிரயாகராஜ் வாக் இதோட எண்ட் ஆக போகுது, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ரைடு கண்டக்ட் பண்ணணும். ஆனால் என்னென்னா வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், அது வேறு பிரச்சனை. ஏன்னா ரொம்ப இப்போ தான் வால்பாறை ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. அது சீக்கிரம் பிரயாகராஜ் நெக்ஸ்ட்டு யாரைனா ட்ரிப்பு கண்டக்ட் பண்ணோம். அதை விட்டு பைக் வேறு நிறைய வந்துட்டு இருக்குது. அதுவும் நம்ம வீடியோ சீக்கிரம் போட ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எல்லாமே எடிட்டிங் பெண்டிங்கில் பண்ணிடுது, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்ல. ஓகே, வீடியோ ரொம்பவே போகுது லாங்காக. அப்படியே நம்ம ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டெம்போவில் போயின்னு இருக்கோம் அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பஸ் வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சு. அதான்டா அங்கே பஸ் அங்கே நின்றுங்க தான், அங்கே போகிறோங்க, அவ்வளோதான். பேசக்கூடாது, தப்பு. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு போலீஸ் வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அதான் ஏறின்னு இருக்கோம். பார்க்கலாம் பஸ் அங்கே போய் கிடைக்கிறான்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்தர்ன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பஸ்ஸு தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒஸ்ட் பஸ்ஸுங்க. பார்த்தா வண்டி கழுவ கூட இல்லைங்க இந்த வண்டி. இது நேற்றே நான் வ்ளாக் பண்ணோம். நைட்டு எத்தனை மணிக்கு வந்தானா வரக்கூட இல்லை. நான் கிட்டக்கிட்ட 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவன் போட்ட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பிக்கப்பிங் டைம் 8 மணி. ஆனால் அவன் வந்த டைமிங் என்னென்னா காலைல 6 மணி. அது கூட 6 மணிக்கு அவன் வரல. அவன் எங்கேயோ போட்டு ரிக்வெஸ்ட் இருந்தான். கால் பண்ணால் கால் பிக் பண்ணவே இல்லை. கேட்டால் மேனேஜரை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். வண்டி கேட்டால் வண்டி கழுவலைன்றான். சரி போனால் போட்டோம் ஏறி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நைட் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அவன் நம்பர் பிளேட் காமிக்கிறேங்க. கம்ப்ளைண்ட் நானே ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். வண்டி அவன் பாட்டுன்னு எங்கேயோ போட்டு விட்டு தூங்கின்னு இருக்கான் நல்லா. நைட்டு நான் திரும்பவும் இன்னொரு ஆட்டோ பிடிச்சிக்கின்னு இவன் இருக்கிற லொக்கேஷன் நான் 6 மணிக்கு ஏஞ்சி நான் போனேன். எனக்கு வண்டி நான் லட்சத்தில் வச்சுன்னு இருக்காங்கன்ட்டு. இது இதுக்கும் ஏசி பஸ்ஸு, ஏசி ஒர்க்கால உள்ள 10,000 ரூபா வாங்கியிருக்கான். இது அப்புறமா நான் தான் செக் பண்ணேன், ரிவ்யூவெல்லாம் செக் பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் பஸ்ஸுன்னு அப்படியே ரிவ்யூவில் போட்டுருக்குறாங்க. நானும் செக் பண்ணல. ஆனால் எனக்கு புக் பண்ணியிருந்து வேறவங்க பண்ணி கொடுத்தாங்க. பாருங்க என்ன இது கிழிஞ்சி போன பெட்டு வச்சுட்டு இருக்காங்க. உள்ளே பாருங்களா, கீழெல்லாம் பாருங்களா, ஒரு ஏசி கூட ஒர்க் ஆகலை.
பஸ் எப்படி மோச கண்டிஷன் இருக்குது, உள்ளே வரத்துக்கே முடியலை. ஐயோ அர்ஜென்ட் பெயின் இருக்கிறதுனால ஏறி உக்காந்துருக்கோம். இதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசினா, உனக்கு வேணும்னா ஏறு, இல்லைன்னா தேவையில்லைன்னா நீ பாட்டுன்னு இறங்கி போயிடா அப்படின்னு சொல்லிட்டான் நேற்று எனக்கு. சரி நான் அப்புறம் என்ன பண்ணலாம், சரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படின்ட்டு. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டைம் ஏன்னா இந்த பஸ்ஸு நார்தர்ன் பஸ் அப்படின்னு சொல்கிற ட்ராவல்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணவே போகாதீங்க. வீடியோ பாருங்கள் எவ்வளோ மோசமாக வச்சுன்னு இருக்கான் கண்டிஷனில். ஏசி ஒர்க் ஆகலை, இவ்வளோ நேரமாக கம்ப்ளைண்ட் பண்ணி சலண்ட்டாக உட்காந்து இருக்கிறோம் நாங்களே. அதனால் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணி செக் பண்ணுங்கள். மெயினாக பண்ணுற ரீசன் என்னன்னா, பஸ் ஓனர்கிட்ட பேசினேன், அதே ஒரு ரீசன்னால் தான் நான் ரிவ்யூ பண்ணேன். அவன் ஜாஸ்தி பேசினா, மெயினாக ஹிந்திக்காரன் வர நாள் சைலண்ட்டாக இருந்தேன் நான். சரி ஆச்சரா ஒரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பஸ் எங்கேயும் ஓடவே கூடாதுங்க, பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க தெரியும்ல, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பஸ் எங்கேயும் நார்தர்ன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், இந்த பஸ் எந்த சைடும் ஓடவே கூடாதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போது வீட்டுக்கு வர ரீச் ஆகின்னு இருக்கோம். ஈவினிங்குள்ளே போய் சேர்ந்துடலாங்க. இன்னைக்கு டியூஸ்டே டேட்டு, எல்லாம் மகாகும்பெல்லாம் முடிச்சுன்னு வந்துன்னு இருக்கோம். போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் என்ன சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்டிஷனில் இல்லவே இல்லைங்க பஸ்ஸெல்லாம். இதாங்க பிரச்சனை. பார்க்கலாம். வண்டி ஏன்டா கழுவலான்னு கேட்டால் தண்ணி இல்லைன்றான். நம்பர் மெயினாக பார்த்துக்கோங்க. UP 81CT 8130. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள்.